குவாலிட்டி பித்தளை விளக்குகள் மற்றும் சிலைகள் வாங்க மகள் ஹேண்டிகிராஃப்ட், சென்னை கொட்டிவாக்கம் மற்றும் அம்பத்தூரில். உங்களின் ஆன்மீக யாத்திரை பயணங்களுக்கு யாத்திரை.com உடன் இணைந்திடுங்கள். கால் 9445760000. ஆன்மீக ஐதீகங்கள், நவக்கிரகங்கள். நமது முன்னோர்கள் வழிகாட்டுதலின்படி எத்தனையோ வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பின்பற்றி வருகிறோம். அப்படி நாம் பின்பற்றும் வழிபாட்டு முறைகள், அதன் சிறப்பான பலன்கள் மற்றும் நமக்கு தெரியாத சில தகவல்கள் பற்றி கூறுவதுதான் ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சி. அந்த வகையில் நவக்கிரகங்கள் பற்றியும் நவக்கிரகங்களை வழிபடுவதால் ஏற்படும் பலன்கள் பற்றியும் இன்றைய ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்வோம். திருக்கோவில்களுக்கு சென்று முதலில் நாம் வழிபடுவது விநாயக பெருமானை. அதற்கடுத்ததாக மூலவர் பெருமானையும் அம்பிகையையும் வழிபடுவோம். அதற்கடுத்ததாக கோயில் சுற்றுப்பிரகாரத்தில் அருள் பாலிக்கும் முருகன், தட்சிணாமூர்த்தி, துர்க்கை, சண்டிகேஸ்வரர் உள்ளிட்ட பல தெய்வங்களை வணங்கிவிட்டு நிறைவாக நாம் வழிபடும் நவக்கிரகங்கள் நம் வாழ்வையே மாற்றியமைக்கும் வல்லமை கொண்டவை. நவக்கிரகங்களே மனிதர்களின் மீதும் உலகில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளின் மீதும் ஆதிக்கம் செலுத்துவதாக கூறப்படுவதால் நவக்கிரக வழிபாடு முக்கியமானதாக கூறப்படுகிறது. சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது உள்ளிட்ட நவக்கிரகங்களை வழிபடுவதால் தீராத கிரக தோஷங்களின் பாதிப்பில் இருந்து விலகலாம் என்கிறார்கள் ஆன்மீக பெரியோர்கள். பெரும்பாலானோர் சனி, ராகு, கேது கிரகங்கள்தான் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியவர்கள் என்று நினைக்கின்றனர். ஆனால் சுபக்கிரகங்கள் என்று கூறப்படும் புதன், குரு, சுக்கிரன் ஆகியோர் கூட அவர்கள் அமைந்திருக்கும் இடத்தை பொறுத்து நன்மையோ அல்லது பாதிப்பையோ ஏற்படுத்துவார்கள் என்பதால் நவக்கிரகத்தில் உள்ள அனைத்து கிரகங்களையும் தவறாது வழிபட வேண்டும் என்கின்றனர் ஜோதிட பெரியோர்கள். மேலும் கிரகங்களின் மாற்றங்களை வைத்து ஒருவரது வாழ்வின் நன்மை தீமை கணிக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. ஜோதிடத்தின்படி நவக்கிரகங்களில் சந்திரன் தினமும் மாறும் கிரகமாகும். குரு வருடத்திற்கு ஒருமுறை மட்டுமே பெயர்ச்சியாகும். சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய் போன்றவை மாதம் ஒருமுறை மாறும் கிரகமாகும். ராகு, கேது 1.5 வருடத்திற்கு ஒருமுறை பெயர்ச்சியாகுமாம். அதேபோன்று மெதுவாக நகரும் சனி கிரகம் 2.5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே தனது ராசியை மாற்றிவிடுகிறது. இறுதியில் சனி பகவான் 12 ராசிகளை சுற்றி வர 30 ஆண்டு காலம் என்பதால் நவக்கிரகங்களில் சனி பகவான் அதிக முக்கியத்துவம் வாய்ந்த கிரகமாக கருதப்பட்டு போற்றி வணங்கப்படுகிறார். பொதுவாக இந்த நவக்கிரகங்களை எந்தெந்த கிழமையில் வழிபடுவது, அதனால் கிடைக்கும் பலன்கள் பற்றியும் தொடர்ந்து பார்க்கலாம் வாருங்கள். நவக்கிரகங்களில் முதல் கிரகமாக இருக்கும் சூரிய பகவானை ஞாயிற்றுக்கிழமை வழிபட்டு சூரிய நமஸ்காரம் செய்து வர வாழ்க்கையில் சீரான சிந்தனையும் தெளிவான முடிவு எடுக்கும் திறன் வளரக்கூடிய அற்புதமான ஆற்றலை பெறுவார்கள். மனதிற்கு அதிபதியான சந்திர பகவானை திங்கட்கிழமைகளில் வழிபட்டு வர தீராத வினையெல்லாம் தீரும் என்று கூறப்படுகிறது. அதேபோல செவ்வாய்க்கிழமைகளில் செவ்வாய் பகவானை வழிபட்டு வர தைரியம் அதிகரிப்பதோடு திருமண தடைகள் அகலுமாம். புதன்கிழமைகளில் புதன் பகவானை வழிபட நல்ல அறிவாற்றல் பெருகுமாம். குறிப்பாக மாணவர்கள் புதன் பகவானை வழிபடுவதால் படிக்கும் போது கவனம் சிதறாமல் மனம் ஒருமுகப்படுவதோடு படித்தது மறந்து போகாமல் இருக்கும் என்று கூறப்படுகிறது. குரு பகவானை வியாழக்கிழமையில் வழிபட்டு வர செல்வ செழிப்பும் குழந்தை பாக்கியமும் கிடைக்குமாம். வெள்ளிக்கிழமைகளில் சுக்கிர பகவானை வழிபட கடன் தொல்லை நீங்கி வீடு, மனை, சொத்துக்கள் கிட்டுவதோடு திருமண யோகமும் உண்டாகுமாம். கிரகங்களில் மிக முக்கியமானவர் மற்றும் நீதியின் கடவுள் சனி பகவானை சனிக்கிழமைகளில் வழிபட்டு வர ஆயுள் பலம் பெருகுவதோடு எல்லாவித நன்மைகளும் கிட்டுமாம். மேலும் நிழல் கிரகங்களான ராகு மற்றும் கேது பகவானை எல்லா நாளிலும் வழிபட பெயர், புகழ், பதவி கிடைக்குமாம். நேயர்களே, திருஞான சம்பந்தர் அருளிய கோளறு பதிகத்தின் முதல் பாடலான வேயுரு தோழிபங்கன் என தொடங்கும் பாடல் பாடி நவக்கிரகங்களுக்கு தீபமிட்டு 9 முறை வலம் வந்து வழிபட எல்லா தோஷங்களில் இருந்தும் விடுபடலாம் என கூறப்படுகிறது. நல்லனவற்றை எல்லாம் அருளும் நவக்கிரகங்களை நாமும் வழிபட்டு நலன்கள் பெறுவோம், வளமுடன் வாழ்வோம். ஆன்மீக ஐதீகங்கள், நவக்கிரகங்கள்.
பிரீமியம் குவாலிட்டி பித்தளை விளக்குகள் மற்றும் சிலைகள் வாங்க மகிழ் ஹேண்டிகிராஃப்ட், சென்னை கொட்டிவாக்கம் மற்றும் அம்பத்தூரில். உங்களின் ஆன்மீக யாத்திரை பயணங்களுக்கு யாத்திரை.com உடன் இணைந்திடுங்கள். கால் 9445760000.